ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது காலையில 5 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான 7 ஸ்டெப்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா காலையில 5 மணிக்கு உங்களால எந்திரிக்க முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதெல்லாம் சரி, நான் முதல்ல ஏன் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்? அப்போ வந்து 5 மணினா என்னன்னு கூட நம்ம யாருக்குமே தெரியாம நிறைய பேர் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உங்களுக்கும் எனக்கும் ரஜினிகாந்துக்கும் கருணாநிதிக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் மகேந்திர சிங் தோனிக்கும் மிஷேல் ஒபாமாவுக்கும் காமனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பொதுவா ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. 24 மணி நேரம். இன்னும் உங்களுக்கு அதர் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா 86,400 செகண்ட்ஸ் எல்லாருக்கும் அதே ஒரு நாள் இருக்கிற அதே செகண்ட்ஸ் தான். பட் இதுல நான் சொன்ன சில பேர்கள் மட்டும் வாழ்க்கையில வேற எங்கேயோ போயிருக்காங்க, கரெக்டா? எல்லாருமே, நான் சொன்ன எல்லா பேருமே சாதாரண குடும்பத்துல பிறந்து சாதாரணமா வாழ்ந்து இந்த ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அந்த மாதிரி கதைகள் தான். எப்படி இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏர்லி ரைசஸ், காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற ஆட்கள். உங்களால நம்ப முடியலன்னா இன்னொரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன். திஸ் இஸ் ஜஸ்ட் டு கன்வின்ஸ் யூ நீங்க காலையில சீக்கிரமா எந்திரிக்கணுங்கிறதுக்கு. உங்களை மட்டும் இல்ல, நான் என்னையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ மேக் பண்றப்போ. முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, டிம் குக், ஆப்பிளோட சிஇஓ, காலையில 3:45க்கு எந்திரிப்பாரு அப்படிங்கறத சொல்றாங்க. 3:45க்கு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, மிஷேல் ஒபாமா, அமெரிக்கன் எக்ஸ் பிரசிடென்டோட வைஃப், காலையில 4:30 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அடுத்து, இந்திரா நூயி, இந்தியால இருந்து கிளம்பி போன ஒரு மிகப்பெரிய பிசினஸ் உமனா பார்க்கப்படுற பெப்சிகோவோட சிஇஓ, பெப்சி கம்பெனியோட சிஇஓ, காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாங்களாம். அடுத்தது, டுவேன் ஜான்சன், த ராக் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? த ராக் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறவரு. அதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டா 2.0 படத்துல பயங்கர ஃபேமஸான அக்ஷய் குமார் அப்படிங்கிறவங்க, ஹிந்தியில ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறவரு. ஏன் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் தாண்டி ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். கருணாநிதி காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவர். எப்பன்னு பாத்தீங்கன்னா 90 வயசுல கூட காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அன்னைக்கு நாள் என்ன நடந்திருக்கு முதல் நாள். சோ காலையில எந்திரிக்கிறவங்க பேசிக்கா எதனால சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே அதே டைம் தான் இருக்கு. பட் காலையில எந்திரிக்கிறவங்க the mind is very fresh அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்தியால நம்ம கூட சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம்ல ஃபஜ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்லி மார்னிங் பிரேயர்ஸ். காலையில எந்திரிச்சு நம்ம பண்ற ஒரு விஷயம் அன்னைக்கு நாளை ஜெயிக்கிறவங்களுக்கும் ஒரு நாள்ல தோக்குறவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், இல்ல சாதாரணமா வாழ்ற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது தான். அதுக்கான 7 ஸ்டெப்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் வேணும் அப்படிங்கறது தயவு செஞ்சு முதல்ல நிர்ணயிச்சு வச்சுக்கோங்க. சோ ஏன் முதல்ல நிர்ணயிச்சு வைக்கிற சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் தூங்குனீங்கனாலும் அடுத்த நாள் உங்களால நிம்மதியா எந்திரிக்க முடியாது. ரொம்ப நேரம் தூங்குனீங்கனாலும் அடுத்த நாள் எந்திரிக்க முடியாது. நிறைய டைம் யோசிச்சு பாத்துருக்கீங்களா? ரொம்ப நேரம் தூங்குறீங்கன்னா எந்திரிக்கிறப்பமே ரொம்ப அசதியா இருக்கும், அன்னைக்கு நாளே நல்லா இருக்காது, கரெக்டா? சோ உங்களுக்கான எக்ஸாக்ட் டைம் என்ன, நீங்க எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு இது வேரி ஆகும். 5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் எவ்வளவு நேரம் வேணாலும் ஒவ்வொருத்தங்க இதுதான் எனக்கான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா, எனக்கு 6 hours அப்படிங்கிறது என் பாடிக்கான டைம். இதை நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நாள் 5 மணி நேரத்துல எந்திரிச்சு பார்க்கணும் எப்படி உடம்பு செட் ஆகுதுன்னு. சில டைம் 6 மணி நேரத்துல எந்திரிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு உங்க பாடிக்கு எக்ஸாக்ட் டைம் எவ்வளவு நேரம் உங்க பாடிக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெகுலரா பண்றது. அதாவது ஒரு நாள் மட்டும் பண்றது இல்ல, ரெகுலரா. காலையில எந்திரிச்ச உடனே ரன்னிங் போகணும், காலையில எந்திரிச்ச உடனே புஷ்அப்ஸ் இருக்கணும், புல்அப்ஸ் இருக்கணும், வாட் எவர் இட் இஸ், அது எது வேணாலும் இருக்கணும், படிக்கணும், எதா இருந்தாலும் சரி, அதை ஒரு செக்லிஸ்ட் போட்டு கையால எழுதுங்க. இது வெறுமனா நம்ம வாட்ஸ்அப்ங்கிற பாருங்க, ஆப்ல நீங்க எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டு செக்லிஸ்டா போடாதீங்க. உங்க போன்ல அந்த ஆப்ல அது ஒரு மூலையில அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், அதை நீங்க திறந்து கூட பார்க்க மாட்டீங்க. பட் அதை எழுதி உங்க ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல நீங்க பாக்குறவங்க டெஸ்க் முன்னாடியோ எங்கேயாவது ஒட்டி வைங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே என்னென்ன விஷயம் பண்றீங்கன்னு சம்திங். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எழுதிட்டோம்னா அது அந்த டிக்கு போடுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மனசு சாட்டிஸ்ஃபை ஆகாது. மனுஷங்களோட மென்டாலிட்டி அதுதான். சோ தயவு செஞ்சு நீங்க என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, காலையில என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி ஒரு செக் பாக்ஸ் போட்டு அதை டிக் பண்ணி வைங்க, ஓகேவா? அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, முந்தின நாள் நைட் தயவு செஞ்சு கரெக்டான டைத்துக்கு தூங்க போங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவைங்கிறத நிர்ணயிங்கன்னு. சோ அந்த பர்டிகுலர் டைம், சப்போஸ் உங்களுக்கு 6 மணி நேரம் தூக்கம் வேணும்னா நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சா முந்தின நாள் நைட் 11 மணிக்கு நீங்க தூங்கி இருக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நீங்க முன்னாடியே பண்ணி வச்சிருங்க. சோ நான் 11 மணிக்கு நான் வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பேன், இல்ல யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பேன், ஏதாவது நிர்ணயிச்சீங்கன்னா அடுத்த நாள் காலையில உங்களால எந்திரிக்க முடியாது. சோ அதை நீங்க யோசிச்சுக்கோங்க. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நீங்க காலையில எந்திரிக்கணும் அப்படிங்கறத உங்களோட மைண்ட்ல டியூன் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்து லிங்குசாமி சொன்ன மாதிரி வந்து டியூனிங்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படியே டியூனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க வந்து காலையில எந்திரிக்கிறவங்க யார் யாருன்னா இப்ப சில பேர் சொன்னேன்ல, அவங்கள பத்தி வாசிக்க ஆரம்பிங்க. காலையில எந்திரிக்கிறதுனால என்னென்ன நல்லது இருக்குன்னு இன்னும் 4 வீடியோ பார்க்க ஆரம்பிங்க, இல்ல 4 பேர்கிட்ட பேச ஆரம்பிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இல்ல காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க வந்து என்னென்ன அச்சீவ் பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க, நம்ம வீட்டுக்குள்ள நம்மளோட அப்பாவையும் அம்மாவையும் பாருங்க. அம்மா ஜெனரலா வந்து அப்பா விட சீக்கிரமா எந்திரிப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா யார் அதிகமா வேலை பார்க்கறாங்க, அதிகமான விஷயங்கள் யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது உங்களோட அம்மா தான் செய்வாங்க. சோ டேக் யுவர் மதர் as an example. காலையில 5 மணிக்கு இல்ல 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்து வந்து யூனிஃபார்ம் போட்டு விடுறதுன்னு எல்லா விஷயத்தையும் எப்படி அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு அம்மா பண்றாங்கிறத பாருங்க. தே ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ அடுத்து உங்களோட மைண்ட்ல வந்து அதை டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க காலையில எந்திரிக்கணும் அப்படிங்கறது வந்து உங்க மைண்ட்ல ரொம்ப தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட். நீங்க உங்க மைண்டை வந்து ஹாப்பியாடா விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க தயவு செஞ்சு உங்க மைண்ட் கிட்ட மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க, நான் எந்திரிக்கணுங்கிறத சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா have accountability. நீங்க காலையில எந்திரிச்சாதான் ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேர் எக்ஸாமுக்கு போறப்போ நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்போம் வாழ்க்கையில. நீங்க முந்தின நாள் படிச்சிருக்கவே மாட்டீங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு படிக்கலன்னா நீங்க அந்த எக்ஸாம் ஃபெயில்னு ஒரு விஷயம் தெரியும், கரெக்டா? ஆனா அன்னைக்கு எப்படியாவது நைட் எவ்வளவு லேட்டா தூங்கினா கூட பரவாயில்ல, உங்களுக்கு காலையில முழிப்பு வந்து எப்படியாவது எந்திரிச்சு உட்காந்து படிக்க முடியுதோ முடியலையோ ஒரு புக்கை வச்சு உட்காந்துட்டு இருப்பீங்க, கரெக்டா? காலையில சீக்கிரமா நீங்களே உங்க அப்பா அம்மா கூட வந்து பார்த்து யோசிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எப்படிடா காலையில எந்திரிச்சேன்னு கேட்பாங்க. நீங்க அலாம் இல்லைன்னா கூட எந்திரிப்பாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பிரெயினுக்கு வந்து நீங்க சொல்றீங்க, ஆஹா இதை விட்டுட்டு போனா நம்ம ஃபெயில் ஆயிடும் அப்படிங்கிறது வந்து உங்க பிரெயினுக்கு தெரியுது, கரெக்டா? அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. காலையில ஒரு பஸ் பிடிக்கிறது 6 மணினா பஸ் 6 மணிக்கு பிடிச்சி விட்டோம்னா அவ்வளவுதான் காலின்னு தெரிஞ்சா நீங்க எந்திரிச்சிருங்க, கரெக்டா? அந்த மாதிரி அக்கௌண்டபிளான ஒரு விஷயம், காலையில ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், புக் வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அக்கௌண்டபிளான ஒரு விஷயமும் அந்த செக் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 6வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். ஸ்னூஸ் பட்டனை வந்து தயவு செஞ்சு தொடவே தொடாதீங்க. காலையில எந்திரிக்கிறப்பமே முந்தின நாள் நைட்டே உங்க மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க, காலையில எந்திரிக்கிறப்ப யோசிச்சுக்கோங்க. அந்த ஸ்னூஸ் பட்டனை மட்டும் நீங்க தொடவே போறது கிடையாது. 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அன்னைக்கு நாளே காலி. அடுத்து 50 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க எந்திரிக்க போறீங்க. சோ தயவு செஞ்சு ஸ்னூஸ் பட்டன் கிட்ட போகவே போகாதீங்க. எந்திரிக்கணுங்கிறதுல வந்து ரொம்பவே தெளிவா இருங்க. நம்ம கெத்து, நம்ம தான் மாசு அப்படிங்கறத நம்ம காமிக்கிறது வந்து நம்மளோட அலாம் கிளாக்ல இருக்கிற ஸ்னூஸ் பட்டன் கிட்ட மட்டும்தான். சோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அண்ட் 7வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே தயவு செஞ்சு போனை தொடாதீங்க. அன்னைக்கு நாளே உங்களுக்கு உருப்படாது. நான் ரொம்ப நெகட்டிவா சொல்றேன் நினைக்கிறேன், இதுதான் யதார்த்தம். காலையில எந்திரிச்ச உடனே போனை தொட்டிங்கன்னா நீங்க காலி. வாட்ஸ்அப்ல யார் யாருக்கு என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும், என்னென்ன குரூப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும், நியூஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும், என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கணும், யூடியூப்ல வீடியோ பார்க்கணும். அப்படி நீங்க காலையில நாளை ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க காலையில எந்திரிச்சதே பிரயோஜனம் இல்லாம போயிடும். பட் ஒன்ஸ் யூ வேக் அப், நீங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிற அந்த செகண்ட்ஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாளோட பெஸ்ட் பார்ட்டே வந்து ஸ்டார்ட் தான். ஒரு ரேஸ்ல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ தயவு செஞ்சு ஹேவ் த கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட் பாசிபிள். மத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா நீங்க எடுக்கிறீங்க ஒரு நாளுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா மத்தவங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா you have 3 more hours in your account. அதை வந்து நீங்க எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம். சோ தயவு செஞ்சு காலையில சீக்கிரமா எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கும் மதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னதா மறுபடியும் சொல்ல போறேன். இதுதான் வந்து மதங்களும் மறுபடியும் சொல்லுது. ஃபஜ்ர் அப்படின்னு வந்து இஸ்லாம்ல சொல்லுவாங்க, early morning prayer. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு பிரேயர் பண்றது வந்து, இல்ல சூரியன் கூடவே பிரேயர் பண்றது கூட வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். காலையில வந்து நமக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. இதே தான் வந்து நம்ம ஊர்லயுமே சொல்லுவாங்க. நீங்க வந்து கோவில்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வந்து அதிகாலை பூஜை எல்லாம் இருக்கும், கரெக்டா? அது வந்து காலையில எல்லாருமே சீக்கிரமா சூரியன் கூடவே எந்திரிக்கணுங்கிறதுக்காக சொல்றது தான். இதெல்லாம் போக ரொம்ப காமனான ஒரு விஷயம் சொல்றேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? த ஹோலி ஆர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, புனிதமான நேரம். இது எப்போன்னு பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, எக்ஸாக்டா சொல்லணும்னா 1:36 முன்னாடி, 1:36 மினிட்ஸ் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹோலி அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே புனிதமான ஒரு நேரம், கடவுளோட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பைஸ் இதுதான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இன்னைக்கு சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா வந்து காலையில 6:30 மணிக்கு வந்து சூரியன் உதிச்சிருக்கு. சோ இது வந்து நீங்க 1.5 hours அப்படியே நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து காலையில 5 மணிக்கு. சோ 5 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கறது பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. சோ சூரியனுக்கு ஏத்த மாதிரி உங்க பாடியை டியூன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. சூரியனுக்கு முன் நீ எழுந்துக்கொள், நீ சூரியனையே ஜெயிப்பாய் அப்படின்னு கூட வந்து சொல்லி இருக்காங்க. சோ தயவு செஞ்சு ஸ்டார்ட் வேக்கிங் ahead of sun அப்படிங்கறத வந்து தயவு செஞ்சு உங்க மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. சோ wake up before the sun wakes up and you will wake up your life அப்படிங்கறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான்
உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். ஒரு மண்டே ஹேவ் அ கிரேட் ஸ்டார்ட். டியூஸ்டேலேருந்து இதை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்களோட லைஃப்ல ஐ விஷ் யூ த வெரி வெரி பெஸ்ட். அதாவது உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். ஹோப் யூ ஆர் மோட்டிவேட்டட் ஃபார் த மண்டே. அண்ட் நீங்க இதை ஃபாலோ பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல அடிஷனலா உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ தட் மத்தவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம மட்டும் செல்ஃபிஷ் எடுத்துக்காம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுவோம். சோ தட் we will create a better society in our country. So see you next video. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, bye. Cheers. Have a great day. Bye.